பிள்ளைகளை எப்படி எடுத்து வர தெரியுமா? அந்த குழந்தையை அவள் நாள் ஒரு மேனியுமா ஒரு வண்ணமுமா அந்த மகனுக்கு பேர் நாமத்தை சூட்ட வேண்டும் என்று குழந்தைக்கு எப்படி பேர் கொடுக்கிறாங்க? எப்படிமா கொடுக்கறாங்க? நாம பிள்ளைக்கு எப்படி கொடுக்கணும்? நம்ம குலத்தோட பேரை கொடுக்க வேண்டும். நாம பிள்ளைக்கு நாம குலத்துக்கு ஏற்றார் போல பேர் நாம கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்கலாம்? எப்படி எப்படி? பிள்ளைக்கு வல்லமையோடு பிறந்தநாள் வல்லவன் என்று வல்லவன் என்று அரக்கன் குலத்திலே பிறந்தநாள் அரக்கன் என்று அரக்கன் என்று இரண்டையும் சேர்த்து வல்ல அரக்கன் என்று பேர் உடைத்தார். அப்படி வல்ல அரக்கன் என்று பேர் உடைத்து அந்த வல்ல அரக்கனான ராட்சதனுக்கு அந்த பகவானுடைய அருளாள பிறந்ததால பத்மாசூரன் என்று பேர் உடைத்து பிள்ளை எப்படி வளர்க்கிறார தெரியுமா? ஐயா ஒரு வயதாம் இரு நடந்தோடும் கால்களுக்கு தங்கத்தால் வருஷமிட்டு 5 வயதில வல்லரக்கனான பாலகனுக்கு அறிவு பள்ளி படிக்க வேண்டும் என்று நாம வீட்டு பிள்ளை எப்பேற்பட்ட பிள்ளை? நாம வீட்டு பிள்ளை ராஜா வீட்டு பிள்ளை. ராஜா வீட்டு பிள்ளை. சரி நாம பிள்ளை பள்ளிக்கு போனோம் சொன்னா இந்த சேராத பிள்ளையோட சேர்ந்து இந்த பிள்ளைங்க
கெட்டு போகுமே, நம்ம பிள்ளையும் கெட்டு போயிடும். கெட்டு போயிருமே. அதனால என்னன்னா நாம பிள்ளைக்கு சரி தன்னுடைய அரண்மனையிலே பாடத்தை சொல்லிக் கொடுக்க தகுந்த ஆசிரியரை வரவழைக்க வேண்டும். ஆசிரியர் யாரு யாருமா இருக்கா? சிக்கிராச்சிரை வரவழைத்து வண்டரிச்ச ஓலை கையிலெடுத்து அந்த ஆசிரியரும் மகனுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்து அந்த தகப்பனா ரிஷிமுகாவை ஒரு தட்சிணை எல்லாம் கையில் கொடுத்து மகனுக்கு பாடத்தை சொல்லி எப்படிமா அப்பொழுது ஆசிரியர் எப்படி சொல்லி கொடுத்தார் தெரியுமா? வண்டரிச்ச ஓலை கையிலெடுத்து எழுத்தாணி கைப்பிடித்து அரங்கன் கைப்பிடித்து அறிவோம் நன்றாக குருவான்கள் குருவே என்று சொல்லி பாடத்தை என்ன விதமாக சொல்லிக் கொடுத்து வருவார் என்று கேட்டாள். அண்ணா இந்த வள்ளரங்கன் படிக்கூடிய நாடிகளில் 10 வயிறை எப்படி படித்து வரான் தெரியுமா? இந்த வள்ளரங்க ராஜுதனோ
பாடுகின்றார். எழுதாத ஏற்றமில்லை கைக்காத கலைகளும் இல்லை அரக்கனான வல்லரக்கன் ஆமையோ 10 வயது கலையும் தான் படித்து வந்தான் வல்லடம் சிறப்பு தொழில் ஆமையா கூடு விட்டு கூடுபாய் குரல் வித்தைகளும் தான் படித்தான் குறைவில்லா தொழில் வழிபட்டான் ஆணையற்றம் குதிரையற்றம் அளவளந்த தொழில்கள் எல்லாம் தான் படித்தான் அலைகளை விட தொழில்கள் எல்லாம் அரக்கனான வாழகன் கற்று வந்தான் அந்த வல்லரக்கன் பாடத்தை கற்று வரக்கூடிய நாளிகையில் பாடகன் அப்படின்னு இருக்கான் 10 வயதை படிப்புகள் எல்லாம் முடித்தான் 18 வயது எப்படி இருக்கான் ஆளுக்கு நாளு அழகா இருக்கிறானே அழகு அம்சமா இருக்கிறான வல்லரக்க இருக்கக்கூடிய அழகான அழகு அப்பேற்பட்ட அழகா ரொம்ப அழகா இருக்கானு அப்பேற்பட்ட பாடகனான வல்லரக்கனை தகப்பனாராகப்பட்ட ரிஷிமுகாவர்ணன் தன் மனதிலே எண்ணிக்கொண்டு தன் மகனுக்கு அறிவுகளை வர வேண்டும் என்று சொல்லி பாடசாலைக்கு அனுப்பி பாடத்தை எல்லாம் கற்று வந்தான். ஆனால் வயதுக்கு 21 வயசுல பாடகனாக இருக்கான். முறுக்கு மீசம் உண்ட கண்ணோடு பார்த்துக்கிட்டு இருக்கானே இவனுக்கு வீட்டு பொறுப்பு வரணும்னா ஒரு கல்யாணத்தை முடிச்சு காலகாலத்துல ஒரு கால் கட்ட போட வேண்டும். கால் கட்டுனா தாலி கட்டு போட்டா சொன்ன இடத்துல கிடக்கும். ஆமையா நெடுவ லாந்தி வரும். அதனால தன் மகனான வல்லரக்கனுக்கு ஒரு அழகான பெண்ணை பார்க்க வேண்டும். தனக்கோ அதிகமாக வயதாகி கொண்டிருப்பதால் சரி சொந்த பந்தத்துல அத்த மகளான பவளக்கண்ணி என்ற பெண்ணை பார்த்து எந்த விதமாக மனமுடித்து வருவார்கள் கேட்டால் அந்த வல்லரக்க மன்னனுக்கு கண்ணி பெண்ணவள் தேவியும் இந்த ரிஷிமுகாவரம் பெற்றெடுத்த வாழகனான வல்லரக்கனுக்கு பவளக்கண்ணி என்ற பெண்ணவளுக்கு திருமணத்தை முடித்து தன் மகன் எப்படி வாழ்ந்து வரான் என்று சொல்லி தகப்பனார் பார்க்க இந்த வல்லரக்கன் பவளக்கண்ணி பெண்ணவளோ ஆளனும் தேவியுமாக அழகுடனே வாழ்ந்தார். சரி கணவனும் மனைவியுமாக கையிலே
கல்லும் சதையும் போலாக போலாக பூவும் நாரும் போலாக இதை போலாக இருவாளரும் இனி பிரியாமல் வாழ்ந்தார். ரொம்ப ஒற்றுமையோடு வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய மன்னன் வல்ல அரக்கனுக்கு வீட்டு பொறுப்பு கொடுக்க வேண்டும். என்ன வீட்டு பொறுப்பு மகனுக்கு கல்யாணத்தை முடிச்ச உடனே வந்துட்டு நம்ம நாட்டு பொறுப்பு வரணும். என்ன செய்யணும்? நம்ம பட்டம் சூட்ட வேண்டும். தன் மகனான வல்லரக்கனுக்கு கண்ணுள்ள போதே கண்காட்சி சொல்லுவார்கள் பெரியவர்கள். கண்ணற்ற போது சொல்லுவார்களே. நாம இருக்கும் போது நம் மகனான வல்லரக்கன் நம்ம நாட்டை எப்படி ஆழ்வார் என்று கண்ணால பார்க்க வேண்டும். தன் கண்ணாலே காண வேண்டும் என்று மனதில் எண்ணிக்கொண்டு அந்த தகப்பனார் சிவகாவலன் தன் பாலகனான வல்லரக்கனுக்கு ஐம்பத்தார் தேசத்தை அரசரெல்லாம் வரவழைத்து தன்னுடைய அரண்மனையிலே சிம்மாதனத்திலே அமர வைத்துக் கொண்டு மகன் வல்லரக்கனுக்கு இந்த 56 தேசத்தின் பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தான் மன்னனான ரிஷிவர்ணன். என்ன விதமாக செய்து வருவார்கள் கேட்டால் அந்த வல்லரக்க ராஜூதனை அரசர் எப்படி வராங்க தெரியுமா? எப்படி மாறுகிறார்கள்? யானைப்படை, குதிரைப்படை, ஒட்டகப்படை, ஆமையோ 56 தேசத்து மன்னரெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆமையா அரசர் மத்தியிலே மகனான அரக்கனை வரவழைத்து சரி என் மகனை வல்லரக்கா செங்கோலை கையில் எடுத்துக்கொண்டு மகனுக்கு புத்திமதி எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? எப்படி என் மகனை பாலகா வல்லரக்கா இந்த நாட்டுக்கு ஊருக்கும் இந்த ஒரு இளைஞர்கள் இல்லாமல் ஆண்டு வர வேண்டும் மகனே. அதை கோடையின் மகனான வல்லரக்கன் நீ ஆள வேண்டும் என்று சொல்லி பெரியவர் என்றால் மதிக்க வேண்டும், சிறியவர் என்றால் கையெடுத்து மதிக்க வேண்டும். மகனே ரக்கா ஒருவர் கோடை ஒரு சொல்லை கேட்டு ஒற்றுமையா இருக்கணுமே இந்த உலகத்தை ஆள வேண்டும். பிறருக்கு என்ன நன்மை செய்யணுமோ நான் இருந்த இடத்துல இருந்து நீ செய்ய வேண்டும். இனிமேல் நீதான் செய்ய வேண்டும். கண்டிப்பா நீதான் செய்யணும். தான் செய்த தர்மத்தை போலாக தல மகனான வல்லரக்கன் செய்ய வேண்டும் என்று சொன்னார். நாட்டில் ஆட்சி செய்தால் மட்டும் போதாது. என்ன சுவாமி? ஆட்சி செய்யக்கூடிய மன்னனாக பொறுப்பேற்றால் மட்டும் போதாது. போறாரு நீதிமுறை தவறிடாமல் நேர்மை கடமையோட என் மகனா வல்லரக்கன் ஆள வேண்டும் என்று சொல்லி செங்கோலை கையெடுத்து மகனான அரக்கன் கையில கொடுக்க பார்த்தான் வல்லரக்கன். அவன் செங்கோலை கை வைக்கும் நேரத்தில் அமசிம்மதனத்தில் அமரும்